இங்க ஆலங்கிற ஒரு பொண்ணு பொம்பளை பொறுக்கி டீச்சரான பிடி டீச்சர் அடிக்கிறதுக்காக பட்டாம்பூச்சி சேகர்னு ஒருத்தவரை செட் பண்றா. அந்த பட்டாம்பூச்சி சேகர சார் அடிச்ச ஒரே அடியில அவர் மல்லாந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்துடுற அவரை சுத்தி வெறும் பட்டாம்பூச்சா பறக்குது. ஐயோ அங்கிளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் உடனே அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறா. அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் சேர்த்துறாங்க. சார் அடிக்கிறதுக்காக தான் இந்த ரவுடியாவை வர வச்சிருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸா அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா ரொம்பவே திட்டுறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சத்தம் போடுறாங்க. ஏன்னா 1.5 வருஷமா சூடான்ல ஒர்க் பண்ண போனவர் திரும்பி வராதனால அப்பாவும் அம்மாவும் மியூச்சுவலா 2 பேரும் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. சோ இது பொண்ணுக்கு தெரியாம பாத்துக்கவும் செஞ்சாங்க. இந்த நிலையில மறுநாள் காலையில அம்மா கிட்ட அம்மா நான் டான்ஸ் கிளாஸ் போகணும், எனக்கு 2000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. உடனே அவங்க அம்மாவும் அந்த 2000 ரூபாயை கொடுக்குறாங்க. உடனே அந்த 2000 ரூபாயை எடுத்துட்டு போயிட்டு அந்த ரவுடி கிட்ட கொடுத்து நீ இதை உன் உடம்ப பாத்துக்கிறதுக்காக வச்சுக்கோ, உன் உடம்ப பாத்துக்கோ அப்படிங்கிறா. உடனே அந்த ரவுடியோட அம்மாவும் இந்த பணத்தை வாங்க அந்த புள்ளிட்டு திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெக்கமே இல்லாம அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு உடனே அவன் ஊர் சுத்த கிளம்பிடுறான். அங்க வந்து ஆலனோட அம்மா இந்த பணத்தை உங்களுக்காக தான் கேட்டு வாங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க உடம்ப பாத்துக்கிறதுக்காக அந்த பணத்தை வச்சுக்கோங்க, ஆனா என் பொண்ணோட மட்டும் இனிமே நீங்க சேராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவங்க அம்மா சொல்லிட்டு போன அந்த வார்த்தை ரொம்பவே வந்து பட்டாம்பூச்சி சேகர பாதிச்சிடுது. எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு செல்ல வாங்கி கொடுத்துட்டு அந்த ரவுடியுமே அதே கடையில தான் போய் செல்ல வித்திருப்பான். அதை போய் கேட்க போவான். ஆனா அவன் வேற ஒரு பெரிய மனுஷர்கிட்ட அந்த செல்ல வித்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். எப்படியாவது அந்த செல்ல வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு செல்ல கேட்க போவான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆலனோட அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லா எங்க அப்பா கூட தான் ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியா இருப்பா. ஆனா இவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்றதுக்காக போயிருப்பாங்க. திருப்பி ஸ்கூல் முடிச்சு வந்து அப்பாவோட ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது அப்பா மறுபடியும் சூடான கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவர் ரொம்ப மனசு உடஞ்சு அந்த இடத்த விட்டு வெளில போயிடுவா. இவன் என்ன பண்ணுவானா அந்த செல்லை வாங்குறதுக்காக அந்த பெரிய மனுஷனோட நின்றுட்டு இருப்பான். ஆனா அவர் உனக்கு செல்லெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, நீ வேணும்னா எனக்கு டிரைவரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவனை கார் டிக்கிலேருந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து சொல்றாரு. அவன் போய் பார்க்கறான், அதுல வெறும் பணமா இருக்கு. இருந்தாலுமே அவன் எதையுமே எடுக்காம பணத்தை அப்படியே வச்சு டாக்குமெண்ட் மட்டும் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அவரு நீ ரொம்ப நேர்மையான பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லை அவர்கிட்டயே கொடுத்துட்றாரு. உடனே இவனும் அந்த செல்லை எடுத்துட்டு போய் ஜன்னல் வழியா அந்த பொண்ணோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட செல்ல கொடுத்துட்றான். அந்த செல்லை அவகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா 2 பேரும் நண்பர்களா ஜாலியா பழக ஆரம்பிக்கிறாங்க.